சத்திற்காய் கதறணுமே. ஜெபஆவி ஊற்றுமையா, ஊற்றுகையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபஆவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. முழங்கால்கள் முடங்கணுமே. முழங்கால்கள் முடங்கணுமே. கண்கள் எல்லாம் குலமாகணும். கண்கள் எல்லாம் குலமாகணும். ஜெபஆவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. நல்லா விசுவாசித்து ஜெபஆவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. சேர்ந்து சொல்லுங்க, ஜெபஆவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபஆவி ஊற்றுமையா. இப்படி யாரெல்லாம் சொல்றாங்களோ இவங்களெல்லாம் பிசாசு கட்டி வச்சிருக்கிறான். அல்லேலூயா. வெளியே பார்த்தா தெரியாது, அவனுடைய கிரியைகளை பார்த்தா தெரிஞ்சிடும். கட்டப்பட்டு இருக்காங்களா கட்டப்படாமல் இருக்கிறாங்களா என்று சொல்லி அவங்களுக்கு கிரியைகளை பார்த்தா தெரிஞ்சிடும். அல்லேலூயா. இருக்கீங்களா? எத்தனை பேர் இருக்குங்க? சத்தமா சொல்லுங்க, உச்சாமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆளே இல்லையா இருக்கிறவங்களாம்? ஆமாம் ஆமாம். அப்போ ஆராதனைக்கு சரியான நேரத்துக்கு வராதவங்க, ஊழியத்துக்கு போகாதவங்க, சபையினுடைய வேலையை செய்யாதவங்க, இந்த சபை ஆவிக்குரிய காரியத்தில் இந்த உற்சாக திறந்திருக்காங்க. ஆமாம், போ ஜெபமாவது ஒன்றாகுது. ஆமாம், இரவு ஜபத்துக்கு போகணும், உபவாச ஜபத்துக்கு போகணும் அப்படின்னா யாரை சலிப்பாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அது அவங்க கிடையாது. யார் கிடையாது? அவங்களாம் நல்லவங்க தான். அவங்களாம் யார்? நல்லவங்க தான். இந்த அம்மா 18 வருஷம் ஆலயத்துக்கு போகுது. எத்தனை வருஷம் சொல்லுங்க வாயத்திறந்து. இந்த அம்மா புரியலை, நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம். ஏதோ ஒரு பிழைக்கணும். என்னது? ஏதோ ஒரு விலகினம். அப்படித்தான் நினச்சி எத்தனை வருஷம் அந்த அம்மா எங்கே தான் இருந்தாங்க? வெளியே இருந்தாங்களா சபைக்குள்ளே இருந்தாங்களா? ஆமாம், நான் ஏற்கனவே வெளியே இருக்கலாம். அவன் ஆள் யார்? ரட்சிக்கப்படாத ஆள்லாம் யார் ஆள்? இப்போ சபைக்குலேருந்து சிலர் அவன் ஆளாக இருக்காங்க. எங்கே இருந்துக்கிட்ட நீங்களும் யார் ஆள்? ஏசு ஆள்னு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய சபையில் பார்த்தீங்கன்னா, நான் சபையாக போய் விட்டு வரேனா இல்லையா? ஆமாம், அல்லேலூயா. எங்களுக்கு ஒரு 34 சபை இருக்கா இல்லையா? 34 சபைக்கு மேலே இருக்குது. அந்த சபைக்கும் போயிட்டு வரனா இல்லையா? மற்ற இப்படியாப்பட்ட அழைப்பு வரும்போதெல்லாம் வரனா இல்லையா? அங்கெல்லாம் பார்த்தா 2 குரூப் இருக்குது சபைக்குள்ளேயே. ஒன்று ஆமாம் விடுதலை பெற்ற குரூப்பு, இன்னொன்று சாத்தானால கட்டப்பட்ட குரூப்பு. நீங்கள் எந்த குரூப்பு? ஏ குரூப்பா பி குரூப்பா? ஏ குரூப்பா? பரவாயில்ல. ஆமாம், நீங்கள் ஏ குரூப்புனால வந்திருக்கீங்க. பி குரூப்லாம் வீட்டில் இப்போ இருக்கேன். போய் சொல்லுங்கள், நேற்று ஒரு நாளைக்கு வந்தோன்னு சொல்லுங்கள், நேற்று ஒரு பாஸ்டர் வந்தார், உங்களாம் பி குரூப்புன்னு சொல்லிட்டாரு, நாங்களாம் ஏ குரூப்பு அப்படின்னு சொல்லிட்டாரு. அவரு ரோசமாவது வந்து அடுத்த 2வது சனிக்கிழமையாச்சும் வரட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், சபைக்குள்ளேயே இந்த அம்மா ஏசு இந்த அம்மா எங்கே சந்தித்தார்? வெளியே சந்தித்தாரா சபைக்குள்ளே சந்தித்தாரா? சொல்லுங்க வாய் திறந்து. எங்கே சந்தித்தார? வெளியே போய் ஒரு கிராமத்தில் சந்திச்சாரா? இந்த அம்மா அங்கே இருந்தால் எங்கே? அந்த ஜெபாலயத்தில் யார் இருந்தா? இந்த 18 வருஷம் எவ்வளவேன்னு நிமிரக்கூடாத பலவீனப்பட்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால். சபைகளேருந்து இந்த குரங்கு மூஞ்சி, யானை மூஞ்சி, குதிரை மூஞ்சிலாம் இருந்தால் பார்த்துக்க வேண்டியதான். ஆள் மேப்படியாக இருக்கா? நல்லா இருந்துக்கிருக்க. இல்லைன்னா நான் சொல்லிடுவேன் உங்கள்கிட்ட யார் இருக்கான்னு. ஆமாம், என்னதான் உபத்திரம் வந்தாலும் பாடு வந்தாலும் நம்ம ஆவியில் விடுதலையாக இருந்தால் அவனை மேற்கொண்டரலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் பாப்போம், சத்தமாக சொல்லுங்க.
ஆமா, சாத்தானால கட்டப்பட்டவங்க இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமா, இயேசு எங்க போய் ஏசாயா 61வது அதிகாரத்தை வாசித்தாரு? அங்க எடுக்காது. இயேசு எங்க போய் 61வது அதிகாரத்தை வாசி? ஏசாயா தேவாலயத்துல எங்க போனாரு? தேவாலயத்துல தேவாலயத்தில் போய் தான் என்ன செஞ்சாரு? வாசிங்க. லூக்கா 4:18 எடுத்துட்டீங்களா? லூக்கா 4. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. எங்க? ஜெபாலயத்துல போய். எங்க போய்? ஜெபாலயத்துல போய்தான் ஆண்டவர் கையில, ஆமா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துடைய சுருள் கொடுக்கப்பட்டது. உடனே 61வது அதிகாரத்தை எடுத்து அங்கே வாசிக்கிறார். அல்லேலூயா. என்ன கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும். என்னது? எங்கே வாசிக்கிறார்? ஜெபாலயத்துல. எங்க வாசிக்கிறாரு? ஜெபாலயத்துல வாசிக்கிற கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும். அப்ப எங்க கட்டப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க? ஆமா, சபைக்குள்ளே இருக்கிறாங்க. முதலாவது வெளியே விடுதலை வேணும்னா இங்கே உள்ளவங்களுக்கு விடுதலை தேவை. அல்லேலூயா. ஆமா, எங்க தேவை? ஆமா, வெளியே விடுதலை வேணும் நம்ம நினைக்கிறோம். ஆமா, இந்த நீரூற்று சரியா இருந்தாத்தான், இந்த நீரூற்று நல்லா சுரந்தாத்தான், ஆமா, வனாந்தரத்தை ஆமா என்ன செய்யலாம்? நீர் தடாகமாய் மாற்ற முடியும். அல்லேலூயா. அப்ப நாம் பார்த்த விதத்துல இன்னைக்கு பார்த்தன, முதலாவது சபைக்கு விடுதலை வேணும், முதலாவது விசுவாசிகளுக்கு விடுதலை வேணும். ஆமா, பல விதத்தில் இன்றைக்கு விசுவாசிகள் கட்டப்பட்டு இருக்கிறாங்க. அப்ப சபை விடுதலை ஆயிட்டா தேசம் விடுதலை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. கவனிங்களேன், நான் என் கையை அப்படி கட்டா யாரையாவது போய் கட்ட விழுக்க முடியுமா? சொல்லுங்க, என் கையை கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரையாவது கட்ட விழுக்க முடியுமா? அப்ப எனக்கு என்ன தேவை? ஏன் கட்டு முதலாவது அறுக்கப்படணும். மற்றவங்க விடுதலை ஆகணும்னா முதலாவது உங்க கட்டு அவிழ்க்கப்படணும். அல்லேலூயா. ஏன் சபை வளரல, ஏன் ஆத்துமாக்கள் சபைக்கு வரலன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கட்டப்பட்ட நிலையில இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே நம்ம கட்டவிழ்க்கப்பட்டாதான் மற்றவர்களை கட்டவிழ்க்க முடியும். அல்லேலூயா. ஆமா, இந்த அம்மா கட்டப்பட்ட நிலையில சபைக்குள்ளேயே இருக்கிறாங்க, ஒரு ஓரத்தில் இருக்கிறாங்க. ஆமா, அவர்களை பார்த்தா எல்லாம் அற்பமா என்றாங்க. அவங்கள யாருமே கனம் பண்ணல. அவர்கள் ஒரு பாடல் என்ன செய்ய முடியல, பாட முடியல, ஒரு ஜெபம் பண்ண முடியல. அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு பொருள் எடுத்து இந்த பக்கம் என்ன செய்ய முடியல, வைக்க முடியல. அந்த அம்மா போய் வெளியில போய் சுவிசேஷம் சொல்ல முடியல. ஆண்டவர் விடுதலையோடு என்ன செய்ய முடியல, ஆராதிக்க முடியல. ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய முடியல. ஆமா, அந்த அம்மா தனக்கே பாரமா இருக்கிறாங்க, தன் குடும்பத்துக்கு பாரமா இருக்கிறாங்க, சபைக்கு பாரமா இருக்கிறாங்க. ஏன்? அந்த அம்மாவை அறியாம ஒரு ஆவி அந்த அம்மாவை கட்டியிருந்தது. அல்லேலூயா. இயேசு அந்த கட்டிலிருந்து விடுதலை ஆக்கினார். இன்றைக்கு அப்படியாப்பட்ட மக்களை கர்த்தர் விடுதலை ஆக்க போறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்களேன், நீங்க பார்த்தீங்கன்னா இந்த 1ஆம் நூற்றாண்டில் உள்ள விசுவாசிகளை சாத்தான் கட்டத்தான் பார்த்தான். என்ன செய்ய பார்த்தான்? ஆமா, ஹல்லேலூயா. அவங்கள போல நம்ம மாறணும். யாரை போல? 1ஆம் நூற்றாண்டுடைய விசுவாசியில போல என்ன செய்யணும்? நம்ம மாறணும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? நம்ம யாருமே வேஸ்டாக காலத்தின் நேரத்தை இந்த 18 வருஷம் எவ்வளவு வேணும் நிமிரக்கூடாத கூனியை போல வாழ்ந்துடக்கூடாது.
நாம் 1ஆம் நூற்றாண்டுடைய விசுவாசியை போல வாழணும். நம்ம வாசித்த முதையா அப்போஸ்தலர் நடவடிக்கை 8வது அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை வாசிங்களேன். இவங்களை போல தான் இருக்கணும். அவனை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். ஸ்தேவானை கொலை செய்வதற்கும் சவுல் என்ன செய்தான்? சம்மதித்திருந்தார். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாச்சான். சொல்லுங்க அப்போ, எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாச்சு. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களிலே சிறைப்பட்டு போனாங்க, சிதறப்பட்டு போனாங்க. தேவபக்தி உள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார். சரி, அடுத்த வசனம். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போட்டுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தார். சபை என்ன செய்தான்? பாழாக்கி கொண்டு. அடுத்த வசனத்தை வாசித்துருங்க. சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். ஒரு அல்லேலூயா. இந்த கூட்டத்தையே 2ஆ பிரிக்கலாம். அல்லேலூயா. 1ஆம் நூற்றாண்டுல சபைக்கு பயங்கர உத்தரவு என்ன செஞ்சது? வந்தது. யார் மூலமாய்? சவுல் மூலமாய் பயங்கர உத்தரவும். அவன் மதவெறி பிடிச்சவன். அந்த மதவெறி பிடிச்ச ஆவி யாரை பிடிச்சிக்கிருச்சு? சவுல் என்ன செஞ்சிருச்சு? பிடிச்சிக்கிருச்சு. அவன் என்ன செஞ்சான்? ஆமா, ஸ்தேவானை கொலை செய்வதற்கு இவனை யாரா இருந்தான்? காரணமா இருந்தான். அவன் சபையை பாழாக்கி கொண்டு ஜனங்கள்லாம் பிடிச்சி எங்க புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி எங்க போட்டானா? காவல்ல போட்டான். ஒரு கூட்டம் விசுவாசிகளை செயல்பட விடாதபடிக்கு எங்க போட்டான்? காவல்ல போட்டான். அல்லேலூயா. வல்லமையான ஒரு ஊழியக்காரன் தான் ஸ்தேவான். யாரு? வல்லமையான ஊழியக்காரன் யாரு? ஸ்தேவான். அவன் சபையிலே அவனை யாரும் ஊழியக்காரனாக அபிஷேகம் பண்ணல, பந்தி விசாரணை செய்வதற்காகத்தான் ஆர்டினேஷன் பண்ணப்பட்டான். யாரு? அல்லேலூயா. அவன் அந்த பந்தி விசாரணை செய்யும் பொழுது அவன் தேவனுடைய ஆவியினால நிறைந்தவனாயிருந்தனால ஜனங்களுக்குள்ள பெரிய அற்புதங்களை அதிசயங்களை என்ன செய்தான்? யாரு? ஒரு சாதாரண பந்தி விசாரணை செய்கிறவன் தான் இந்த ஸ்தேவான். அல்லேலூயா. இவன் ஒரு அப்போஸ்தலன் அல்ல, இவன் ஒரு சுவிசேஷனும் கிடையாது. சபையிலே சபையினுடைய சாப்பாட்டு பிரச்சனையை சரியாக்குவதற்காக அந்த சபையாரால தெரிந்தெடுக்கப்பட்ட மனுஷன் தான் யாரு? இந்த ஸ்தேவான். அல்லேலூயா. அவன் குறுகிய காலத்தில் ஆவியில வைராக்கியமாக இருந்து, அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் உண்மையாக இருந்து, அது மட்டும் இல்லை ஜனங்களை கிறிஸ்துவுக்குள்ள ஆதாயப்படுத்தி அவனுடைய வல்லமையான பிரசங்கத்தினால சனகரி சங்கம தலை சுத்துற அளவுள்ள வல்லமையாய் பிரசங்கம் பண்ணினான் பந்தி விசாரணைக்காரனாகிய ஸ்தேவான். அல்லேலூயா. இவனை இப்படியே விட்டா தேசம் எங்க வந்துரு? கத்தருக்குள்ள வந்துருன்னு சொல்லி பிசாசு வல்லமையாய் கிரியை செய்து அவன் இரத்த சாட்சியாய் மரித்து போய்விட்டான். அல்லேலூயா. சத்தத்தை வைத்து ஒரு அல்லேலூயா. பிசாசுக்கு இன்னும் கொலை வெறி என்ன செய்யல, அட்டங்கலை. தேவ ஜனங்கள் என்ன செய்யக்கூடாது? விற்றக்கூடாது சொல்லித்தான் சபையை துன்பப்படுத்தினான். சிலரை மறுபடியும் பிடித்து புருஷரையும் யாரெல்லாம்? பெண்களை விட்டு வைக்கல. புருஷரையும் ஸ்திரீகளை எங்க போட்டான்? காவல்ல போட்டான். காவல்ல இருக்கிறவங்க போய் ஆண்டவரை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அல்லேலூயா. அவங்க யாருக்காவது பிரயோஜனமா இருக்க முடியுமா? முடியாது. இப்ப அதுலயே ஒரு கூட்டம் நான் நினைக்கிறேன் இன்றைக்கு வந்திருக்கிற அந்த கூட்டம் தான் இந்த கூட்டம் தான் அந்த கூட்டம் நினைக்கிறேன். புரிஞ்சுதான் அல்லேலூயா சொன்னீங்கள? என்னத்தை புரிஞ்சு அல்லேலூயா சொன்னீங்கன்னு தெரியலையே. அல்லேலூயா. ஒரு கூட்டம் காவல்ல கிடக்கு. எங்க காவல்ல புடிச்சு போட்டான். யாரு? புருஷரையும் ஸ்திரீகளையும்.
ஆனால் இன்னொரு கூட்டம் அங்கே தான் தாக்கு பிடிக்க முடியல. எங்க? எங்கும் திரிந்து. ஆமாம், எருசலேமில் எங்களை என்ன செய்ய முடியல. ஆமாம், உபத்திரவம் தாங்க முடியாமல் பல யூதேயா சமரியா தேசங்கள் என்ன செய்யிட்டாங்க, சிதறடிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. அவங்கெல்லாம் நல்லா ஆவியில் விடுதலையாக இருக்கிறாங்க. சொல்லுங்க, ஆவியில் விடுதலையாக இருக்கணும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க நாட்டை விட்டாங்க, வீட்டை விட்டாங்க, உடைமைகளை விட்டாங்க. இப்போ வெளியில் எப்படி இருக்கிறாங்க, அந்நியரும் பரதேசிகளாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க ஆத்துமா கட்டப்படலை. வாயை திறந்து சொல்லணும், என்ன கட்டப்படலை? என்னத்தை விட்டாங்க? நாட்டை விட்டாங்க, வீட்டை விட்டாங்க, ஆடு மாடு அவங்களுடைய உடைமைகள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, விட்டாங்க. இப்போ எங்கெல்லாம் யூதேயா முழுவதும் சமரியாவிலும் புறஜாதி நாடுகளிலும் அவங்க என்ன செய்யப்பட்டாங்க, சிதறடிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் அவர்களை சாத்தான் கட்டிட்டான், இவர்களை சாத்தானால கட்ட முடியாது. ஆமாம், ஊரை விட்டு துரத்துனா, வீட்டை விட்டு துரத்துனா, ஆனால் அவங்களுக்கு இருக்கிற இயேசுனுடைய அந்த ஆத்தும பாரத்தை விட்டு, சுவிசேஷ பாரத்தை விட்டு அவனால் துரத்த முடியல, இவர்களை கட்ட முடியலை. அல்லேலூயா. இருக்கையிலா. ஆமா, என்ன செஞ்ச? 4வது வசனம் என்ன சொல்லுது? சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கூட்டம் எங்க கிடக்கு? காவல். இந்த கூட்டம் என்ன செய்யுது? பிரசங்கம். இந்த கூட்டம் அந்த கூட்டத்தில் இந்த கூட்டம் தான். அல்லேலூயா. அப்படித்தானே? ஆமா. அப்போஸ்தலர் 4:2-41 படி 4:4 படி 3000 பேர் 4000 பேர்லாம் ரட்சிக்கப்பட்டாங்கல்ல, அந்த கூட்டம் தான் இந்த கூட்டம். அந்த கூட்டத்தில் ஒரு கூட்டம் ஆமாம் ரத்த சாட்சியாக மாறிச்சிருச்சு. அல்ல யாருக்காக? ஆண்டவருக்காக. இன்னொரு கூட்டம் ஆமாம் விலங்கு போட்டு பூட்டி சிறைச்சாலை அடைச்சிட்டாங்க. ஆமாம், இன்னொரு கூட்டத்தை அடைக்க முடியலை. என்ன ஆமீன் வர மாட்டேங்குது சொல்லுங்க. எங்களை எந்த சாத்தானுடைய வல்லமை அடக்க முடியாது, எந்த தீய சக்தி எங்களை அடக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க எங்கும் சுற்றி திரிந்து சுவிசேஷ வசனத்தை என்ன செஞ்சாங்களாம்? பிரசங்கித்தார்கள், பிரசங்கம் பண்ணினார்கள். அல்லேலூயா, ஆமென். அவங்க ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தாங்களா? அழுதுகிட்டே இருந்தாங்களா? ஐயோ எருசலேமை விட்டுட்டோமே, எங்கள் நிலத்தை விட்டுட்டோமே, எங்கள் வீட்டை விட்டுட்டோமே, எங்கள் பொருட்களை எல்லாம் இழந்துட்டோமே அப்படின்னு போய் வெளியில் அழுதுகிட்டு இருந்தாங்களா? சொல்லுங்க, சொல்லுங்க. அவங்க என்ன செஞ்சாங்களாம்? எங்கு சுற்றி திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கம் பண்ணாங்களாம். யாரு பிரசங்கம் பண்ணா? பாஸ்டா? சொல்லுங்க. செதறி போனவங்க என்ன செஞ்சாங்களாம்? எங்கு சுற்றி திரிந்து என்ன செஞ்சாங்களாம்? அப்போ அவங்களுக்கு போல நமக்கு என்ன வரல? உபத்திரவம் வரல. அவங்களுக்கு போல யாருக்காவது உபத்திரம் வந்திருக்கா? யாராவது உங்கள் சபையில், உங்கள் நடுவில், அல்ல உங்கள் ஏரியாவில் ஒரு விசுவாச ரத்த சாட்சியாக மறிச்சிருக்கா? இல்லையா? இல்லை. எத்தனை பேரை அடிச்சு உதச்சி காவலில் போட்டிருக்காங்களா? இல்லை, இல்லை. ஆனால் அவங்களுக்கு அவளை உபத்திரம் வந்தாலும் ஆமாம் எங்கும் திரிந்து, எப்படி எங்கும் திரிந்து. இப்போ அப்போஸ்தலர் எங்கே இருக்கிறாங்க? எருசலேமில் இருக்கிறாங்க. இது சிதறப்பட்டவங்கள யார் தான்? விசுவாசி தான். அவங்க எங்கும் திரிந்து என்ன சொன்னாங்களாம்? தெரியுமா? தெரியுமா? இந்த பாவி பேதுரு வந்து இயேசு தான் வல்லமையானவர், இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். நாங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டதுனால இங்கே பாருங்க, எங்கள் வீட்டை விட்டுட்டோம், நாட்டை விட்டுட்டோம், யாருமே இயேசு ஏற்றுக்கொள்ளாதையே அப்படியே சொன்னாங்க. நீங்கள் போய் இப்போ என்ன சாட்சி சொல்கிறிய? ஆமாம், இந்த சபைக்கு இத்தனை வருஷம் போகிறேன். கடந்த வாரத்தில் ஒரு நம்ம சகோதரிக்கு ஊழியத்துக்கு போயிட்டு ஒரு பின்மாற்றக்காரங்களை சந்தித்தாங்களாம்.
இது பின்மாற்றம். நான் 7 வருஷமாக இயேசுவை கும்பிட்றேன், இயேசு எனக்கு என்ன செய்தார்? என்னது 7 வருஷமாக நான் இயேசுவை கும்பிட்டு பார்த்தேன், 7 வருஷமும் எனக்கு இயேசு என்ன செய்தார் அப்படின்னு கேட்டாங்களாம். நீ உயிரோடு இருக்கிறது இயேசு செய்த கிருபை தான். அல்லேலூயா. உன் ஆத்மாவை ரட்சித்தார இந்த உலகத்தை ஈடுகட்டவே முடியாது. அல்லேலூயா. இப்போ நீ செத்து போனேன்னா பாதாளத்தில் போய் உன் மூக்குக்குள்ளே புழு போகும், வாய்க்குள்ள வண்டு போகும், எல்லாம் போகும். அதுலேருந்து உன்னை காப்பாற்றினார, அதுவே பெரிய காரியம் இல்லையா? 7 வருஷம் சபைக்கு போனாங்களாம், ஒன்றும் நடக்கலையா. இது பிசாசினால் கட்டப்பட்ட ஆத்மா. அல்லேலூயா. நல்ல ஆத்மாவாக இருந்தா, பக்கத்தில் பார்த்து சொல்லு, நீ நல்ல ஆத்மாவாக இருந்தா, நீ நல்ல ஆத்மாவாக இருந்தா எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாம ஆண்டவருக்காக நான் சாட்சியாய் வாழுவேன். அல்லேலூயா. சில விசுவாசி இருக்குவாங்க, தொட்டா சினுங்கி, சின்ன பிரசங்கம் கூட குத்திட சபைக்கு வர மாட்டாங்க. அல்லேலூயா. எதையாவது கடினமாக பேசிட்டா என்னை குத்திட்டாங்க, என்னை குடஞ்சிட்டாங்க, என்னைத்தான் குறி வைத்து தாக்குறார் இந்த ராஜா பாஸ்டர். அல்லேலூயா. நான் அடுத்த சபைக்கு போகிறேன், அந்த சபைக்கு போய் ஒரு 6 வாரம் இருப்பாங்க, அங்கே ஏதாவது யாரையாவது குத்துற மாதிரி வந்தால் இவர் எனக்கு தான் குத்துறாரு, அதனால் அடுத்த சபைக்கு நான் போகிறேன். உலகம் சுற்றி வாலிபர் மாதிரி உலகத்தையே சுற்றி இது அறியாமையே பிசாசு அவர்களை கட்டி வச்சிருக்கிறான். ஒரு அல்லேலூயா. இன்றைக்கு இதிலிருந்து விடுதலை வேணும். அல்லேலூயா. ஆமாம், சபையே சாத்தான் கட்ட விரும்புகிறான். சபை செயல்பட, சபைனா இந்த கூரை செட்டு அல்ல. அல்லேலூயா. நானும் நீங்களும் சேர்ந்து தான் சபை. அல்லேலூயா. நீங்கள் விடுதலையோடு இருக்கக்கூடாது என்பது சாத்தானுடைய திட்டம். அல்லேலூயா. ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசித்தக்கூடாது என்று சாத்தானுடைய திட்டம். அல்லேலூயா. ஆமாம், ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள்லாம் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா தேசம் எப்போதே இயேசுவை சந்திச்சிருக்கோம். அல்லேலூயா. அல்லேலூயா. மறைமுகமாக பிசாசு இன்னைக்கு தேவ ஜனங்கள் சபை செயல்பட முடியாதபடிக்கு இன்றைக்கு சபையை கட்டி வச்சிருக்கிறான். இன்றைக்கு சபைக்கு கர்த்தர் விடுதலை தரப்போறார். ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நான் மீண்டும் சொன்னேன்னா, யாரெல்லாம் ஆண்டவருக்காக செயல்படாமல் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் பலகீனத்தோடு இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் சோர்ந்து போய் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் சுவிசேஷ பாரம் இல்லாமல் இருக்கிறாங்களோ, யாருமே ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்காமல் இருக்கிறாங்களோ, ஏதோ ஒரு வழியில் ரகசியமாய் சாத்தான் அவர்களை கட்டி வச்சிருக்கிறான். அல்லேலூயா. ஆமாம், அந்த மதவாதிகளுக்கெல்லாம், மதவாதிகள் என்று சொல்லுகிறது போல, இப்போ அந்த அம்மாவை ஆண்டவர் வந்து பார்த்தார், எவ்வளோ வேணும் நிமிர முடியாத கூனியை பார்த்தார். சாத்தான் அத்தனை வருஷம் கட்டியிருக்கிறான். ஆமாம், அந்த கட்டிலிருந்து அது ஓய்வு நாள், என்னது விடுதலை ஆக்கிட்டார். உடனே அந்த ஜெப ஆலய தலைவன் வாரான், ஜெப ஆலயத்தில் உள்ள வாரான். எப்படி அங்குள்ள பரிசெய்யர்கள், சதுசெய்யர்கள், ஆசாரிகள், நாயசாசிரியர்கள்லாம், ஆமாம், சனகரி சங்கமே திரண்டுருச்சு. அல்லேலூயா. யாருக்கு எதிராக? இயேசுவுக்கு எதிராக. எப்படி நீ ஓய்வு நாளில் இந்த மகளை நீ விடுதலை ஆக்குவது? அல்லேலூயா. அவங்களுக்கு ஓய்வு நாள் தான் முக்கியமாக, மக்கள்லாம் இல்லை முக்கியம் இல்லை. இன்றைக்கும் நிறைய சபைகள் ஆமாம் காலத்துக்கு நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஒழிய மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அதனால்தான் இன்றைக்கு சபைகள் விசுவாசிகள் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமாம், நமக்கு என்ன தேவை? இன்றைக்கு விடுதலை தேவை. அல்லேலூயா. நேர வேகமாய் போய் கொண்டு இருக்கிறது. நான் இன்னும் செய்திக்குள்ளேயே நுழையலை. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அடுத்து வாசிங்க, 4வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் வசனத்தை
வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய. மூன்றாவது வசனம். அவர்களை பிடித்து சாயங்காலமான இருந்தபடியினால மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். மறுநாள் வரைக்கும் என்ன செய்தாங்களாம்? காவலில் வைத்தார்கள். காவல்ல வைத்தார். சரி. வசனத்தை கேட்டவர்கள். 12வது அதிகாரம் எடுத்துட்டீங்களா? அது 4வது வசனம். அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக இப்ப ஏற்படுத்தி பேதுருவையும் யோவானை பிடிச்சு எங்க போட்டாங்க? சிறைச்சாலையில போட்டாங்க. அல்லேலூயா. யார? பேதுரு பிடிச்சு எங்க போட்டாங்க? ஆமா, போட்டாங்க. 4வது வசனத்தில் பேதுரு பிடிச்சி எங்கே போட்டாங்க? ஆமாம். 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். யோவானையும் பேதுரு பிடிச்சி எங்கே போட்டாங்க? சிறைச்சாலையில் போட்டாங்க. இப்போ 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் யாரை? பேதுரு பிடிச்சி எங்கே போட்டாங்க? சிறைச்சாலையில் போட்டாங்க. 16வது அதிகாரம் அதனுடைய 23, 24. அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுவ மரத்திலே கட்டி மாட்டி வைத்தான். சரி சரி. கவுனி. இப்போ 3வது அதிகாரத்தில் எடுக்க வேணாம் வாசிட்டோம். நான் சொல்கிறேன். 3வது அதிகாரத்தில் பேதுரு யோவான் ஜெப வேளையாக 9ஆம் மணி நேரத்தில் தேவாலயத்துக்கு போனான். அங்கே 40 வருஷமாக ஒரு சப்பான் இருக்கிறார். அவரை சுகமாக்கிட்டாங்க. எத்தனை வருஷம்? எங்கே தான்? தேவாலயத்தில் அலங்கார வாசல் அட்டையில் இருக்கிறான். எத்தனை வருஷமா? 40 வருஷமா. இந்த சனகரி சங்கம் அங்கே போயிருக்குமா? போயிருக்காதா? ஆசாரியம் போயிருப்பானா இல்லையா? பரிசேயர்லாம் போனாங்களா இல்லையா? சதிசேயர்லாம் போனாங்களா இல்லையா? வேத பாரகர்லாம் போனாங்களா இல்லையா? ஏதாவது செஞ்சாங்களா? ஒன்றுமே. அவன் பிச்சை கேட்டால் பிச்சை கொடுத்தாங்களோன்னு தெரியல. அல்லேலூயா. ஆமாம். அவன் பிச்சை எடுத்து கொண்டு இருந்தான். பிச்சை தான் போட்டாங்க கூட தெரியாது. ஒன்றுமே நன்மை செய்யலை இவங்க. இப்போ பேதுரு யோவானும் போனாங்க. அவங்கள்ட்ட பிச்சை கேட்டான். வெண்ணும் எங்களிடத்தில் இல்லை, எங்கள்கிட்ட உள்ளதை உனக்கு என்ன செய்கிறான்? தாரன் இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னோன்னா எழுந்து நடந்து குதித்து எங்கே போனான்? தேவாலயத்துக்குள்ள போனான். இதை பார்த்த பொதுமக்களுக்கெல்லாம் ஆச்சரியம் வந்துச்சு. யாருக்கெல்லாம்? சத்தமாக சொல்லுங்க. பொதுமக்களுக்கு என்ன வந்துச்சு? ஆச்சரியப்பட்டான். அல்லேலூயா. ஆனால் இந்த மத தலைவர்களுக்கெல்லாம் எரிச்சல் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? எரிச்சல் வந்துருச்சு. அல்லேலூயா. ஆமாம். இவங்களை கூப்பிட்டு எந்த அதிகாரத்தினால எந்த வல்லமையினால இதை செய்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. ஆமாம். உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டவருமாகிய இயேசுவின் நாமத்தினால தான் இந்த அற்புதத்தை இவனுக்கு சர்வாங்க சுகம் கிடைத்தது என்று சொல்கிறாங்க. இவங்க கைதட்டி வரவேற்றிருக்கிறோமா இல்லையா? சொல்லுங்க வாயை திறந்து. அல்லேலூயா. பிடிச்சி என்ன செய்யிட்டாங்க? சாயங்காலத்தில் பிடிச்சாங்க. ஆமாம். இப்போ சனகரி சங்கம் கூடுவதற்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. அடுத்த நாள் தான் எல்லாம் காலையில் தான் வருவாங்க. அதனால் இரவெல்லாம் காவலில் போட்டாங்க. அல்லேலூயா. இரவில் எங்கே போட்டாங்க? காவலில் போட்டாங்க. அல்லேலூயா. நீங்கள் 12ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அங்கே பேதுருவை பிடிச்சி நினச்சிட்டாங்க. ஆமாம். ஏற்கனவே ஏரோதுக்குள்ளே அந்த பொல்லாத ஆவி இருந்ததுனால அப்போஸ்தலர்ல ஒருத்தராகி யாக்கோப்பை பட்டயத்தினால நினச்சிட்டாரு, கொன்னுட்டார். இப்போ பேதுருவை பிடிச்சி எங்கே போடணும்? என்ன செய்யணும்? ஆமாம், அவரையும் கொலை செய்யணும். அது பஸ்கா பண்டிகை வந்ததுனால அது முடிஞ்ச பின்னாடி என்ன செஞ்சிருவோம். பேதுரு என்ன செய்தார்? அதற்கு முந்தைய அதிகாரங்கள்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை யார் செய்தா?
பேதுரு செய்தார். சப்பானிகளை நடக்க பண்ணினார். அவர் நிழல் பட்டு வியாதியஸ்தர் என்ன செய்தாங்க? மரித்தோர் உயிரோடு என்ன செஞ்சாங்க? எழுந்தாங்க. இப்படியாப்பட்ட அற்புதம் செய்த பேதுருவையும் இப்போ பிடிச்சி எங்கே போட்டாங்க? சிறைச்சாலையில் போட்டாங்க. சிறைச்சாலையில் போட்டாங்க. 16ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா வாசிக்கப்பட்ட வேத பகுதியின்படி பவுல் சீலாவுடைய டீம் என்ன செஞ்சாங்க? அந்த புறஜாதி நாடாக இருக்கிற மக்கதோனியாவில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தாங்க. எங்கே கொண்டு வந்தாங்க? ஆண்டவரை அறியாத ஜனங்க தான் யாரு? மக்கதோனியா புறஜாதியான மக்கள். பவுல் வேற ஒரு இடத்துக்கு சுவிசேஷ மிஷினரியாக போகும்போது ஆவியானவர் தடுத்து நிறுத்து, மக்கதோனியாக்காரன் வந்து எங்களுக்கு என்ன செய்யும், உதவி செய்யும் சொல்லி கனவுல பார்த்து அந்த தரிசனத்தோடு தான் எங்கே போகிறாரு? ஆமாம், மக்கதோனியாவுக்கு போகிறார். அங்கே போய் ஆற்றங்கரையில் தான் ஜெபக்குழுவை தொடங்கினார். அங்கே வந்து கூடி வந்த ஸ்திரீகள் ஆமாம் வசனத்தை கேட்டோம். லீதியாவுடைய உள்ளத்தை என்ன செய்தார்? கர்த்தர் திறந்தார். அல்லேலூயா. அந்த அம்மாவும் அந்த குடும்பமும் ஞானஸ்நானம் பெற்றுச்சு. அங்கே இருந்த ஊழியம் செய்ய ஆரம்பித்தாங்க. அல்லேலூயா. செபிக்க போகிற போதெல்லாம் ஒரு குறி சொல்கிற ஆவி இவங்களுக்கு விரோதமாக என்ன செஞ்சது? எழும்பி இவங்களை ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு, ஊழியத்தில் கவனம் செலுத்த முடியாதபடிக்கு இடையூறு பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஆவி யார் துரத்திட்டா? பவுல் துரத்திட்டார். அந்த குறி சொல்கிற ஆவியை வைத்து கொண்டு ஒரு முதலாளி என்ன செய்தார்? அந்த அம்மா குறி சொல்ல வச்சு அதில் கிடைக்கிற வருமானத்தினால பிழைப்பு நடத்தி கொண்டு இருந்தார். இந்த பேய் போனதுனால அந்த அம்மாவால் என்ன செய்ய முடியல? குறி சொல்ல முடியல. உடனே பிடிச்சி அடித்து சட்டையை கிழித்து எங்கே போட்டாங்க? ஆமாம், சிறைச்சாலை போட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன் கேட்டேன்னா, இப்போ பேதுரு சிறைச்சாலை நல்லா என்ன செய்கிறாரு? தூங்குறார். என்ன செய்கிறாரு? தூங்குறார். சரி, இப்போ சாத்தானுடைய நோக்கான ஒன்று சபையை அழிக்கணும். அல்லேலூயா. சபையை செயல்படக்கூடாது. ஆமாம், விசுவாசி செயல்படக்கூடாது. அதற்காக ஆமாம் பலருக்குள்ளே நுழைந்து சபைக்கு விரோதமாக எழுமுனா தேவ ஜனங்களை கட்டி காவலில் போட்டான். அல்லேலூயா. அடுத்து இப்போ யாரை குறி வச்சு தாக்குறான்? வல்லமையாய் ஆண்டவருக்காய் பிரகாசித்தவர்கள் தான் இவர்கள்லாம். அல்லேலூயா. யோவான், பேதுரு, பவுல் போன்றவங்கள்லாம் ஆண்டவருக்காக அரிய பெரிய காரியத்தை செய்தவங்க தான். அல்லேலூயா. ஆமாம், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. கிராமமாக என்ன செஞ்சது? கத்தருக்குள்ள வந்தது. அவருடைய நிழல் பட்டு வியாதி சுகமானது. பேதுருடைய பவுலுடைய உருமால்களை கொண்டு போய் போடும் பொழுது, கச்சையை கொண்டு போய் போடும் பொழுது வியாதிக்காரர் என்ன செஞ்சாங்க? சுகமானாங்க. ஆண்டவருக்காய் பிரகாசித்த வந்த அப்போஸ்தலர்கள், தேவனுடைய ஊழியர்கள். ஆனால் இன்றைக்கு சிறைச்சாலையில் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா. சிறைச்சாலை என்ன செஞ்சுருக்கிறாங்க? கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் ஆவிக்குரிய வட்டாரத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஆமாம், தேசத்தில் என்ன நடக்குது என்பதெல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, கண்களை ஏறெடுத்து பார்த்தீங்கன்னா ஆவியானுடைய அசைவாடுதல் எப்படி இருக்குது, இன்றைக்கி சாத்தான் என்ன செய்கிறான் என்பதெல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா ஜெபம் பண்ணலாம். ஒரு அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. 12:5 இந்த சபை இப்போ பேதுருக்காக என்ன செய்கிறாங்க? இரவெல்லாம் ஊக்கமாக ஜெபிக்கிறாங்க. அல்லேலூயா. இப்போ நம்ம தலைவர் இப்போ எங்கே கிடக்காரு? ஆண்டவர் எங்களை ரட்சிப்புகள் நடத்துகிறவர் எங்கே கிடக்கிறாரு? எங்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்தவர் இப்போ எங்கே கிடக்கிறாரு? எங்களுக்கு சத்தியத்தை சொன்னவர் எங்கே கிடக்கிறாரு? எங்களுக்கெல்லாம் சுகத்தை வாங்கி தந்தவர் எங்கே கிடக்கிறார்? நாங்கள் கட்டுகளிலிருந்து விடுதலை பெறுவதற்காக காரணமாக இருந்தவர் எங்கே இருக்கிறார்? இப்போ அவரே கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறார். ஒரு காலத்தில் நாங்கள் கட்டப்பட்ட நிலையில் இருந்தோம். இப்போ அவரையும் பிசாசு என்ன செய்கிறான்? அவர் மூலமாகத்தான் நாங்கள் விடுதலை பெற்றோம். அல்லேலூயா. ஆமாம், எல்லாரும் யாரு? பேதுரு மூலமாக சுகமான விசுவாசிகள்.
அற்புதங்களை கண்ட விசுவாசிகள், நடக்க முடியாத நடந்த விசுவாசிகள் தான் இப்போ 12:5 ஜெபிக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. சபைனா யாரு? இந்த ஜனங்க தான் சபையா மாறினவங்க. ஒரு காலத்தில் எப்படி இருந்தாங்க? கட்டப்பட்ட நிலையில் இருந்தாங்க. இவர்களுடைய ஊழியத்து நிமித்தமாய் கட்டவிழ்க்கப்பட்டாங்க. இப்போ அவங்க கட்டவிழ்க்கப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க. கட்டவிழ்க்கப்பட காரணமாக இருந்த பேதுரு, பவுல், இதை போன்ற சீலா, யோவான் இவர்கள் எல்லாம் பிடிச்சு எங்க போட்டுட்டான்? அல்லேலூயா, ஆமென். சபையார் கொஞ்சம் விழிப்பா இருக்கணும். தேசம் கர்த்தருடைய பட்சத்தில் திரும்பணும்னா, அல்லேலூயா, தேசத்தில் ஒரு பெரிய விடுதலை வரணும்னா எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணுறோமா இல்லையா? ஆமாம், எழுப்புதல் நடக்கணும்னா, அல்லேலூயா, ஆமாம், சபையும் விடுதலையாக்கப்படணும், ஊழியர்களும் விடுதலையாக்கப்படணும். அல்லேலூயா, ஆமென். என்னை ஊமை ஆக்கிட்ட பிரசவம் பண்ண முடியுமா? என்னை கட்டிட்டா கட்டவிழ்க்க முடியுமா? முடியாது. இப்போ பேதுரு எங்கே கிடக்காரு? யோவான் எங்கே கிடக்காரு? பவுல் எங்கே கிடக்காரு? சீலா எங்கே கிடக்காரு? இவர்கள்லாம் சாதாரண ஆட்களா? இல்லவே இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய தேவனுடைய மனிதர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இருந்தது போல அவர்களுடைய தொடக்கம் நன்றாக இருந்தது, முடிவு சரியில்லை. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? துவக்கம் அற்பமாக இருந்தால் முடிவு எப்படி இருக்கணும்? சம்பூர்ணமாக இருக்கணும். விசுவாசியில் பார்த்தீங்கன்னா ஆவியில் ஆரம்பித்தார்கள். இப்போ எங்கே போய் முடிக்க போகிறாங்க? மாம்சத்தில் முடிவை காண போகிறாங்க. ஆவியில் ஆரம்பித்தவங்க ஆவியிலே போகணும். அல்லேலூயா, ஆமா. கலாத்தியருக்கு பவுல் எழுதும் பொழுது ஆவியில ஆரம்பமான நீங்கள் இப்போ நீங்க மாம்சத்துல முடிவை காண போறீர்களோ என்று சொல்லி என்ன செய்றாரு? கேட்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா, ஆமென். யோபை பார்த்து சொல்கிறார், உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தால் முடிவு எப்படி இருக்கும்? அவருடைய முடிவு சம்பூர்ணமா இருந்துச்சா இல்லையா? ஆமா, நம்முடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கணுமா இல்லையா? ஆமா. கழுத தேஞ்சி கட்டரும்பாச்சான். என்னது? கட்டெரும்பு கழுதையா மாறினா நல்லா இருக்கும். கழுத பெருசா கட்டெரும்பு பெருசா? ஆமா, கட்டெரும்பா இருந்தவங்க கழுதையா மாறிட்டா நல்லா இருக்குமே. இப்போ உலக பழமொழி பிரகாரம் கழுத தேஞ்சி இப்போ என்ன மாறிச்சான்? ஆமாம், நல்லா இருந்த விசுவாசிகள், நல்ல ஆண்டவருக்காக பிரகாசித்த ஊழியர்கள் எல்லாம் இன்றைக்கு செயல் இழந்து போயிருக்கிறாங்க. அவங்க தரிசனம் மங்கி போச்சு, அவருடைய கிருபை இழந்து போயிட்டாங்க. அன்றைக்கு செயல்பட்ட வரங்கள், வல்லமைகள் இன்றைக்கு என்ன செய்யல? செயல்படலை. சாத்தான் மறைமுகமாக ஏதோ ஒரு விதத்தில் இன்றைக்கு கட்டி வச்சுட்டான். ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு ஒரு விடுதலை தேவை. அதனால தான் விடுதலையின் உபவாச ஜெபம். எதற்காக இந்த விடுதலையின் உபவாச ஜெபம்? சபை விடுதலையோடு காணப்படணும், ஊழியர்கள் விடுதலையோடு என்ன செய்யப்படணும்? காணப்படணும். அல்லேலூயா. நாட்கள் செல்ல 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 நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நாட்கள் செல்ல செல்ல நம்முடைய ஊழியம் வளரணும், சபை வளரணும். ஆமாம், எழுகை பெரிதாகணும், ஆத்மா குறையக்கூடாது, ஆத்மா பெருகணும். அல்லேலூயா. ஊழியர்கள் சோர்ந்து போகக்கூடாது, ஊழியர்கள் வல்லமையை ஆண்டவருக்காய் பிரகாசிக்கணும். அன்றைக்கு எப்படி தரிசனத்தோடு வந்தாங்களோ அந்த தரிசனம் வளரணும் ஒழிய அந்த தரிசனம் குறைந்தே போகக்கூடாது. சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இன்றைக்கு தேவை சபைக்கு ஒரு விடுதலை தேவை. இன்றைக்கு தேவை ஊழியர்களுக்கு விடுதலை தேவை. அல்லேலூயா. தேசம் முழுவதும் ஊழியரை கவனித்து பாருங்க. ஒரு கூட்ட ஊழியர்கள் ஆண்டவருக்காக பிரகாசிக்கிறாங்க, தரிசனத்தை வளர்த்து கொண்டே போறாங்க, தரிசனத்தில் ஓடுறாங்க. ஒரு கூட்ட ஊழியர்கள் தரிசனம் மங்கி போச்சு. அல்லேலூயா. ஆரம்பத்தில் இருந்த உற்சாகம், ஆத்ம ஆதாயம், ஆத்ம பாரம், ஜப பாரம், வேத தியானிப்பு, ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கிற அந்த அனுபவம் குறைஞ்சு போச்சு. அல்லேலூயா. நீங்க கொஞ்சம் பேர் வந்தாலும் பாரத்தோடு ஜெபிக்கிறீங்க. அல்லேலூயா.
ஆமா, கொஞ்சம் பேர் வந்தால் கருத்தோடு ஜெபிக்கிறீங்க. ஆமா, ராஜா பாஸ் நல்ல ஆராதனை வீரர். ஒரு அல்லேலூயா. உங்களை நல்ல ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்கிறார். ஆமா, உங்களை நான் கொஞ்ச நேரம் கவனிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தோம். இங்க ஆவியானவர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, இங்க இருந்து ஒரு பெரிய எழுப்புதல் கடந்து செல்ல போகுது. அதனால யாரும் கட்டப்பற்றவே கூடாது. சாத்தான் நம்மளை கட்டிடக்கூடாது. நம்ம எல்லாரும் விடுதலையோடு இருக்கணும். ஒரு சிலர் அல்ல, முழு சபையும் விடுதலையோடு காணப்படணும். அல்லேலூயா. ஆமா, இங்க இருக்கிற ஒரு சில ஊழியர்கள் மட்டுமல்ல, எல்லா ஊழியர்களும் விடுதலையோடு ஊழியம் செய்ய வேண்டும். அவங்க தரிசனத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, ட்ராக்கு மாறிடவே கூடாது. நிறைய பேர் ட்ராக்கு மாறி போயிடறாங்க, தரிசனத்தை இழந்து போயிடறாங்க, சோர்ந்து போயிடறாங்க, சாத்தானுடைய தாக்குதலை எதிர்த்து நிற்க முடியலை. அல்லேலூயா. ஆகவே அருமையானவர்களே, இன்றைக்கு நமக்கு ஒரு விடுதலை தேவை. என்ன தேவை? சத்தமாக சொல்லுங்க. என்ன தேவை? சபைக்கு ஒரு விடுதலை தேவை, ஊழியர்களுக்கு ஒரு விடுதலை தேவை. ஆமென். நம்மெல்லாம் விடுதலையோடு இருக்கத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நான் இப்போ அடுத்த ஒரு சில நிமிடங்களில் முடிக்க போகிறோம். நம்ம விடுதலையோடு இருப்பது தான் ஆண்டவருடைய சித்தம். நம்ம எப்படி இருப்பது? விடுதலையோடு ஆராதனை செய்வதா யாருடைய சித்தம்? அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசித்துட்டு அடுத்து நம்ம விடுதலை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும் அதை மட்டும் சுருக்கமாக பார்த்து ஜெபிக்க போகிறோம். ஆதியாகமம் 49:21. ஆதியாகமம் 49:21. நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான், இன்பமான வசனங்களை வசனிப்பான். யோசேப்பு ஒண்ணுதான். 21 மீண்டும் வாசிப்போம். நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான், விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான். நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான், அவன் இன்பமான வசனத்தை வசனிப்பான். அதாவது இந்த வசனத்தை ஒரு வசனம் நமக்கு போதும். நம்ம எல்லாரும் விடுதலையோடு இருப்பது ஆண்டவருடைய சித்தம். அல்லேலூயா. நிறைய வசனங்கள் இருக்குது, சமயம் போதாது. இந்த ஒரு வசனத்தை மட்டும் நம்ம எடுத்துட்டு நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும்? யாக்கோப்பு தன்னுடைய முதிர் வயதில் தன்னுடைய 12 பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறார். 12 பிள்ளைகளும். அவர் பிற்காலத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் கோத்திர பிதாக்களாக என்ன செஞ்சிட்டாங்க? மாறிட்டாங்க. அப்படி ஆசீர்வதித்து வரும்போது ஆண்டவர் நப்தலிகிட்ட வரும்போது, யாக்கோப்பு நப்தலிகிட்ட வரும்போது எப்படி ஆசீர்வதிக்கிறார்? நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான், அவன் இன்பமான வசனங்களை வசனிப்பான். அல்லேலூயா. அப்ப நம்ம விடுதலையோடு இருந்தா நல்ல சுதந்திரமாக இருப்போம். அல்லேலூயா. எப்படி இருப்போம்? நல்ல கலகலன்னு இருப்போம். இறுக்கமான மனசு என்ன செய்யாது? இருக்காது. எத்தனை பேர் இறுக்கமாக இருக்கியா? எத்தனை பேர் இறுக்கமாக இருக்கு? உங்களை பற்றி தான், பெண்களை குறித்து தான் ஆண்களுக்கு சொல்கிறார். எப்படி? நப்தலி யாரு? பெண்ணானா? பெண்ணா? ஆணு பெண்ணா? நப்தலி யாரு? அவனை பார்த்து உங்களை ஒப்பிடுறார. நீ உங்களை பார்த்தா தெரியல. அப்படி நப்தலி விடுதலை பெற்ற பெண்மானா. மானை பாருங்க, விடுதலை ஒரு மானில் ஆண் இருக்கு, பெண் இருக்கு. ஆமாம். அப்போ என்னமோ தெரியல, யாக்கோப்பு அவர் மேய்ப்பர் இல்லையா? யாக்கோப்பு மேய்ப்பர் இல்லையா? அவர் ஆட்டு மந்தைகளும் எல்லா மந்தைகளும் இருந்துச்சு. அப்போ மிருகத்தில் ஆராய்ச்சி அவர் மேய்க்கும்போது பார்த்துருக்கிறாரு. அல்லேலூயா.
ஆமாம். அப்போ பெண்மானை பார்க்கும்போது அது விடுதலை விட்டுட்டா இன்பமான வசனங்கள் என்ன செய்யுமா அப்படின்னா துள்ளி குதிச்சு அப்படியே விடுதலையோடு அப்படி பறந்து போகுமா என்னது பெண்மான். நான் போய் உங்கள்கிட்ட போய் சொல்கிறேன் பாருங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விடுதலையாக இருக்கீங்க? என் சோக கதையை கேளு. இப்போ கதையை சொன்ன சோக கதையை அள்ளி கொட்டுவீங்க பாருங்களேன். அந்த கதையெல்லாம் சோக கதையெல்லாம் எனக்கு போக போகுது. ஒரு அல்லேலூயா. ஆண்டவருடைய நோக்கம்னா நீங்கள் எல்லாம் விடுதலை பெற்ற பெண்மானாக இருக்கணும். யாருமே கட்டப்பட்ட நிலையில் இருக்கக்கூடாது. அது வியாதி கட்டோ, அது செய்வன கட்டோ, வேற எந்த கட்டோ, வறுமை என்கிற கட்டோ, தரித்திரம் என்கிற கட்டோ, எந்த சாப கட்டோ நமக்கு இருக்கவே கூடாது. நப்தலியை போல எப்படி இருக்கணுமா? விடுதலை பெற்ற பெண்மானை போல என்ன வசனம்? இன்பமான வசனத்தை என்ன செய்யணுமா? ஆமாம். அப்போ ஆவியானவர் யாக்கோப்பு மூலமாய் அன்றைக்கு நப்தலிக்கு சொன்னது போல இன்றைக்கு ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு சொல்றது என்ன தெரியுமா? நாமும் விடுதலை பெற்ற பெண்மானை போல இருக்கணும். அல்லேலூயா. 18 வருஷம் சாத்தானால கட்டப்பட்ட அந்த சகோதரி கத்தர் கட்டில் இருக்க கற்றிலிருந்து விடுதலையாக்க வேண்டியது இல்லையான்னு கேட்டாரா இல்லையா? அவங்களாம் நினச்சாங்க இந்த அம்மா கட்டப்பட்டு காலம் முழுக்க சாகட்டு அவங்க நினச்சாங்க. ஆண்டவர் பார்த்தாரு இந்த அம்மாவை கட்டிலிருந்து விடுதலையாக்கணும். அவங்கள பார்த்து கேட்ட கேள்வி என்ன? சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தைய இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா? அப்படின்னா அர்த்தம் என்ன? ஆண்டவர் நம்ம கட்டுகளை அவிழ்க்கத்தான் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமாம். பவுல் சீலா பாடி துதிச்சாங்க. ஏன்னா எல்லா கட்டுகள் என்ன செஞ்சு சபையார் ஊக்கமாக பேதுருக்கா என்ன செஞ்சாங்க? ஜெபம் பண்ணாங்க. தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி என்ன செய்யிட்டாரு? விடுதலை ஆக்கிட்டாரா இல்லையா? ஆகவே இன்றைக்கு சபை விடுதலையோடு இருப்பது ஆண்டவருடைய சித்தம். நானும் நீங்களும் விடுதலையோடு இருப்பது யாருடைய சித்தம்? ஆனால் எப்படியாவது நம்ம செயல்படக்கூடாதுன்னு சொல்லி எந்த வழியிலாவது கட்டலான்னு நினைக்கிறான். அல்லேலூயா. நான் உற்சாகமாக ஊழியம் செஞ்சிடக்கூடாது, நீங்கள் உற்சாகமாக ஆண்டவருக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, வாழ்ந்து விடக்கூடாதுன்னு சொல்லி கெச்சிக்கிற சிங்கம் போல எவனடா விழுங்களான்னு சொல்லி என்ன செய்யறான்? சாத்தான் சுற்றி எங்கே 1 பேதுரு 5:8 வாசிங்க பார்ப்போம். 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் எதிராளியாகிய சாத்தான் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுத்தி திரானா, சுத்தி வாரானா. டெய்லி நம்மள வந்து பார்த்துட்டு போறான். யாரு சொல்லுங்க? எதுக்கு? உங்களை ஆசீர்வதிக்கவா? இல்லை அதெல்லாம் கொடுத்துட்டு போவா? உங்களை எப்படிலாம் விழுங்கலாம், வாயில் போடலாம். டெய்லி வாரான். அப்போ நம்ம கொஞ்சம் அசதியாக இருந்தா, தூங்குனா, விழித்திருக்கலைன்னா விழுங்கிடுவான். யாரு? யோபு 1:7 வாசித்து பாருங்க. யோபு 1:7. யோபு 1:7. சீக்கிரம், நேரம் முடியும். கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே இருந்து வருகிறாய் என்றார். யாரை பார்த்த? சாத்தானை பார்த்து. கர்த்தர் உங்களை பார்த்து கேட்டா என்ன சொல்லுவீங்க? உங்க பேரை சொல்லுங்க. எங்கே இருந்து வருகிறாய் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நான் வீட்டில் இருந்து வருகிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி தானே சொல்லுவியா? நீங்கள் எங்கேருந்து வரைய? சிஸ்டர் எங்கேருந்து வந்தீங்க? வீட்டில் இருந்து. நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க? நீங்கள் எங்கேருந்து? எல்லாம் வீட்டில் இருந்து வந்துட்டான். நீ சாத்தானை விட மோசமான ஆளுக்க. வாசிங்களா?
எங்கேருந்து வருகிறாய் என்றார். என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரம், சாத்தான் கர்த்தருக்கு உங்க ஆளுக்கு மாதிரி நான் சோம்பேறி கிடையாது. உங்க ஆளுக்கு மாதிரி என்ன கிடையாது, சோம்பேறி இல்ல, சோம்பேறி இல்ல கிடையாது. நான் சுத்திக்கிட்டே இருப்பேன். அவன் என்ன சொல்றான் பாத்தியா, பூமி எங்கு உலாவி, பூமி எங்க இது இது பாரு ரட்சிக்கப்பட்டது சொல்லிக்கிறது. அந்த கிராமத்தையும் சுற்றி வர மாட்டேங்குது. ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டுக்கிறேன் பீத்துறது. என்ன சுத்தம் பார்த்துங்கிறேன். இன்னைக்கு யாராவது போய் இன்னைக்கு உபவாச ஜபம் இருக்குது, சர்ச்சுக்கு போவோம் வாரையெல்லாம் கேட்டீங்களா? யார் ஒரு சிஸ்டம் இப்படி இப்படி ஆட்டா? யாராவது இன்னைக்கு சர்ச்சுக்கில் என்ன நடக்க இந்த மோகன் ஒரு பாஸ்ட் வராராம். பாஸ்ட் போன வாரம் என்ன செஞ்சார், அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார். வாங்க, அவர் எப்படிப்பட்டவரோ, கருப்பாக இருக்காரா சிகப்பாக இருக்காரா, போய் அதையாவது பார்த்துட்டு வருவோம் சொன்னீங்களா? அப்போ நீங்கள் சாத்தான விட மோசமான ஆள் சொன்ன கரெக்டாக இல்லையா? கரெக்டாக ஒத்துக்கிட்டா. ஆனால் வெள்ளை சேலை மட்டும் கட்டிட்டு வந்திருக்கா. ஒயிட்டில் மட்டும் என்ன செஞ்சுருக்காங்க. ஆனால் அடுத்த வீட்டுக்கு போய் என்னத்தை சொல்லலை, சொல்ல மாட்டீங்களா? இனிமே தான் சமயமே கிடைக்கல. சாத்தான் உலகத்தில் இத்தனை நாடு இருக்கு, நான் ஒரே நாளில் இத்தனை நாடையும் சுற்றிட்டுலாம் என்ன செய்ய முடியல, வர முடியல. இப்போ ஓரளவு சுற்றிட்டு வந்திருக்கேன், அடுத்த வாரம் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னானா? பூமி எங்கும் உலாவி என்ன சொன்னான்? சாத்தானே நீ எங்கிருந்து வராய்? அவன் சொல்கிறான், நான் பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி ஊஸ்து தேசம் ஒரு தேசம் இருக்கு, உனக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? ஊஸ்து தேசம்னு ஒரு தேசம் இருக்கு அப்படின்னு தெரியுமா? தலையச்சர் எங்கே இருக்கு? ஊஸ்து தேசம் எங்கே இருக்கு? யோபுன்னு ஒருத்தர் இருக்கான்னு தெரியுமா? யோபுன்னு எங்கே இருக்கான் அப்படியா சொன்னா? ஊசு தேசத்தில் என்ன ஒரு தேசம் இருக்கு, அங்கே யோபுன்னு ஒருத்தர் இருக்கான். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்புக்கு விலக்கினவனும் ஆகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். ஆண்டவர் அவர் சாத்தான சொல்றான், நீங்க கொஞ்சத்தை விட்டுட்டீங்க. யாரு? கர்த்தர் சாத்தானை நோக்கி, சாத்தான் ஆண்டவர் பார்த்து சொன்னா, நீங்க ஒரு 4 காரியம் தான் சொல்லியிருக்கேன், எனக்கு 5வது காரியம் தெரியும். யார் சொல்றா? சாத்தான் சொல்றான். எப்படி தெரியுமா? அவர் சொன்னார், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பொல்லாப்புக்கு விலகுறவனும் ஆகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். யார் சொன்னா? இது ஆண்டவரை கர்த்தர் சொன்னார். அவனுக்கு வச்சேன், நான் பார்க்காம இருந்தா யோபை நான் பார்த்தேன். யாரை பார்த்தேன்? இத்தனை கோடி மக்கள் இருக்கும்போது யோபின் மேலும் கவனம் வச்சானா? யாரு? சாத்தான். எத்தனை கோடி? யோபு தெரியாது. இவ்வளவு மக்கள் தொகையில நான் எப்படி யோபு கவனம் வச்சுக்க முடியும்? அதெல்லாம் தெரியாது. சாத்தான் சொன்னானா? இல்லை. என்ன வச்சானா? கண் வைத்தான். அவன் சொல்றான், ஆண்டவர் சொல்லாததை சொல்றான். அவன் ஏன் உன்னை சேவிக்கிறான் தெரியுமா? அவனையும் அவனுடைய உடைமைகளையும் வேலி அடைத்து பாதுகாக்கிறேன். அது கூட யாரும் அறிஞ்சிருந்தா? ஐயோ, உங்களுக்கு போய் நான் சொல்றேன் பாருங்களேன். இப்போ சில டீட்டெயிலாக சொல்லி ஜபம்லாம் பண்ணாங்க. புதுக்கோட்டையில் எத்தனை கிராமம் இருக்குது, எவ்வளோ மக்கள், அறந்தாங்கியில் எத்தனை மக்கள் இருக்கா, எத்தனை கிராமம் இருக்குது, மக்கள் தொகை இருக்குது, இந்தியாவில் எத்தனை மக்கள் இருக்கிறாங்க அப்படிலாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. எத்தனை பேர் தெரியும்? அல்லேலூயா. சாத்தான் பாருங்களேன், ஒவ்வொருவரையும் டீட்டெயிலாக அறிஞ்சு வச்சுருக்கான். உலகம் எங்க அவன் என்ன செய்யறான்? சுற்றி வருகிறான். ஆனால் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட போய் இயேசுவை சொல்ல மாட்டேங்கிறோம், எதிர்த்த வீட்டுக்காரங்கள்ட்ட போய் இயேசுவை சொல்ல மாட்டேங்கிறோம், நம்ம அடுத்த கிராமத்துக்கு என்ன செய்ய மாட்டேங்கிறோம், போக மாட்டோம். என்ன முறைக்கிற ஒரு மாதிரியா? இந்த சபை இடம் போதாத அளவுக்கு அந்த இடத்தை வாங்கி நிரப்பிடலாம். நீங்க இன்னும் விடுதலை ஆகலை. சாத்தா விடுதலையோடு பூமி எங்க என்ன செய்றான்? கெச்சிக்கிற சிங்கம் போல. எவனடா? எவன் லூஸ் மாதிரி இருக்கான், எவன் ஜோமநாதம் இருக்கிறான், எவன் சபைக்கு போக, எவன் ஊழியம் செய்யாமல் இருக்கான், எவன் சண்டை போடுறா, வாயடிக்கிறா, அவளெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். யாரு? லபக்கன் முழுகிடுவான். யாரு?
அப்போ நம்ம விடுதலையோடு இருக்கணும். சத்தத்தை உயர்த்தி. எத்தனை பேருக்கு விடுதலை தேவை? எத்தனை பேருக்கு விடுதலை தேவை? ஆமென். சபையும் விடுதலை ஆகணும், ஊழியர்களாகிய நாங்களும் விடுதலை ஆகணும். அல்லேலூயா, ஆமென். அப்பத்தான் தேசத்தில் எழுப்புதல் வரணும். நம்ம வெளியே உள்ள மக்களுக்கு விடுதலைக்காக ஜெபம் பண்ணுறோம். உள்ள மக்கள் விடுதலை அடையணும். வெளியே உள்ள மக்களுக்காக செபிக்கிறோம். ஊழியர்கள் விடுதலையோடு ஊழியம் செய்யணும். பேதுரு நல்லா தூங்குறாரு. என் கதை முடிஞ்சு, என் கதை முடிஞ்சு. ஏற்கனவே யாக்கோப்பு கதையை முடிச்சிட்டானுங்க. இப்போ என் கதை என்ன செய்ய போகிறானுங்க? அதனால் போகிறோம், நல்லா தூங்கிட்டு என்ன செய்வான். ஆனால் சபை பேதுருவை தூங்க விடலை, ஆண்டவரையும் தூங்க விடலை, தேவதூதனையும் தூங்க விடலை. சபை ஜெபம் பண்ணுச்சு, விடுதலை கிடச்சிச்சு. ஒரு அல்லேலூயா. சார், எத்தனை பேருக்கு விடுதலை தேவை? ஆமாம், விடுதலை பெறணும்னா ஒரு நிறைய காரியம் இருக்குது. 3 காரியத்தை மட்டும், நமக்கு தெரிஞ்ச வசனத்தை மட்டும் வாசித்து இதன்படி நடந்தால் நம்ம சபை நாம் விடுதலையோடு காணப்பட முடியும். 8வது அதிகாரம் யோவான் 8 கடகடனை வாசித்து ஜெபம் பண்ண போகிறோம். குறிக்கப்பட்ட நேரத்தில் செபிக்க போகிறோம். ஆமென். 36 வாசிங்க. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அல்லேலூயா. குமாரன் விடுதலை ஆகினால் மெய்யாகவே. ஆமாம், அதில் ஒரு பதம் இருக்கு பார்த்தீங்களா? குமாரன் விடுதலை ஆக்கினால் விடுதலை ஆவீர்கள் எழுதலை, மெய்யாகவே. அப்போ இன்னைக்கு நமக்கு ஒரு மெய்யான விடுதலை வேணும். அது யார் கொடுப்பான்னு கேட்டால் இயேசு தான் கொடுப்பார். அல்லேலூயா, ஆமென். குமாரன் இயேசு விடுதலை ஆக்கிட்டார் வச்சுக்கலாம், அது மெய்யான விடுதலையாக இருக்கும். இப்போ அந்த 18 வருஷம் கட்டப்பட்ட அந்த சகோதரி விடுதலை ஆக்குனது யாரு? ஆமாம், மீண்டும் அங்கே வாங்க. 13:12 லூக்கா 13:12. இயேசு இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்றார். 18 வருஷமாய் கட்டப்பட்ட அந்த அம்மாவை விடுதலை ஆக்குனது யாரு? இயேசு. இயேசு. அல்லேலூயா. அப்போ அந்த தேவாலயத்தில் இருந்த எந்த விசுவாசியும் அவர்கள் என்ன செய்யலை? விடுதலை ஆக்கலை. அங்கே ஜெபாலய தலைவன் என்ன செய்யலை? விடுதலை ஆக்கலை. ஆனால் இயேசு ஒரே ஒரு நாள் அந்த ஜெபாலயத்துக்கு வந்தார். அந்த ஜெபாலயத்துக்கு வந்த உடனே அந்த அம்மாவை பார்த்த உடனே அவர் தெரிஞ்சிருச்சு, இந்த அம்மாவுக்குள்ள இருப்பது ஒரு பலகீனப்படுத்துகிற ஆவி என்று சொல்லி பக்கத்தில் வர சொல்லி கையை வைத்தார். நிமிர்ந்து நடந்தார். அதற்கு பின்பு அவள் கூனியாய் இருக்கவில்லை. அதற்கு பின்பு அவள் எப்படி இல்லை? ஆமாம், குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆகுங்க. அல்லேலூயா, ஆமென். எனக்கு சிலருடைய விடுதலையில் சந்தேகமாக இருக்கு. ஆமாம், 6 மாதம் நல்லா இருக்கிறாங்க, 6 மாதம் மறுபடியும் அதே நிலைக்கு வந்துடுறாங்க. ஆனால் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அப்போஸ்தலர் ஆமாம் 3:6 வாசிங்க. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்றான். உடனே அவன் எழுந்து நடந்து தேவனை துதித்து கொண்டு எங்க போனான்? இவங்க அவங்க நாமத்தில் அற்புதம் செய்தாங்களா? இயேசுவின் நாமத்தினாலே. அவங்க என்ன சொன்னாங்க? பேதுரையோ, வெள்ளியும் பொண்ணு என்னிடத்துல எங்கள்கிட்ட ஒன்று இருக்கு. யார்? இயேசு இருக்கார். இயேசுவின் நாமத்தினால
எழுந்து நட என்று சொன்னார். உடனே அவன் எழுந்து நடந்தான். அல்லேலூயா. ஆமா, இயேசு விடுதலையாக்கினா. அது 18 வருஷமா இருந்தாலும் சரி, 40 வருஷமா இருந்தாலும் சரி, அடுத்து 38 வருஷமா இருந்தாலும் சரி, 12 வருஷமா இருந்தாலும் சரி, இயேசு விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலையாக முடியும். அல்லேலூயா. நான் சுருக்கமாக சொல்கிறேன். ரெண்டாவது அல்லேலூயா. ஆமென். வாசி, அதே யோவான் 8:32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வாயை திறந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். ஆமென். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே என்ன செய்வீங்க? விடுதலையாகும். அடுத்து ஆண்டவர் இயேசுவே சொல்றாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சங்கீதம் 1 சங்கீதம் 1, 2, 3 வசனத்தை வாசிங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியிலே நடவாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தை தியானமாய் இருக்கிற மனுஷன் யாரா? பாக்கியவான். அந்த பாக்கியவான்களை எல்லாம் அடங்கிருச்சு. பாக்கியவான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கொடுத்து வைக்கப்பட்டவர்கள், பேர் பெற்றவர்கள். கத்தோலிக்க பைபிள் எழுதியிருக்கு, பாக்கியவான் என்கிற அந்த வார்த்தைக்கு பேர் பெற்றவர்களாம். அல்லேலூயா. புகழ் பெற்றவர்களாம். என்னது? புகழ் பெற்றவங்களாம் பாக்கியவான்கள். அவர்கள் நீர்க்காலின் ஓரமாய் நடபட்டு தங்காலத்து தன்கனியை தந்து இதை ஒரு உதிரா மரத்தை போல் இருப்பார்கள். அவர்கள் செய்வதெல்லாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை ஆசீர்வாதம்! ஒன்று, பாக்கியவான். அவர்கள் நீர்க்காலின் ஓரமாய் நடபட்டு தன்காலத்தில் தன்கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பார். அவங்க எதை செய்தாலும் பாக்கியமா. யாரு? அவருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன்தான் பாக்கியவானா. என்ன சொல்ற? ஆமா, சத்தியம் நான ஆண்டுடைய வார்த்தை. சொல்லுங்க, சத்தியம் நான. அப்ப சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? ஆமா, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலையாக. அடுத்து 2வது சத்தியத்தை. சரி, அப்ப சத்தியத்தை அறிஞ்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும்? ஆமா, எப்படி? பாக்கியவான் ஆயிடுவோம். நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்ட மரம் வாடி போயிருக்குமா? செழிப்பா இருக்குமா? கனி இல்லாமல் இருக்குமா? கனி கொடுக்குமா? அப்போ நீர்க்காலின் ஓரமாக நடப்பட்டு தன்காலத்தில் தன்கனியை தந்து இலை உதிரா மரத்தை அவன் செய்வதெல்லாம். அவனை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், விடுதலை பெற்றவர்கள் தான் வேதத்தை தியானிக்கிறவர்கள். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்களேன். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 8லிருந்து 10 வரைக்கும் வாசிங்க. பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். உடனே பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு எழுந்து காலுண்டி நில் என்று சொன்னான். உடனே அவன் குதித்து, ஆமா, சப்பானியா கடந்த ஒரு மனுஷன் பவுல் பிரசங்கம் பண்றதை கவனிச்சுக்கிட்டே இருந்தானா. அல்லேலூயா. என்னத்தை கவனிச்சான்? ஆண்டுடைய வார்த்தையை கவனிச்சான். சத்தியத்தை என்ன செய்தான்? கேட்டுக்கிட்டே இருந்தான். இப்போ பவுல் போய் கையை வச்சலாம் என்ன செய்யலை. பார்க்குறார். வசனத்தை கேட்க 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 வசனம் உள்ளே போக போக அவருடைய அவிசுவாசம் மாறி விசுவாசம் வளர்ந்துருச்சு. இப்போ பவுல் சொல்றார், இவருக்கு ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் உண்டு கண்டார். அப்போ விசுவாசம் எங்கேருந்து வருது? தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருது. அல்லேலூயா.
வார்த்தையிலிருந்து நீங்க வார்த்தையை தியானிச்சேன்னா, சத்தியத்தை தியானிச்சேன்னா உங்களுக்கு விடுதலை வந்துடும். சத்தமா சொல்லுங்க. அப்போஸ்தலர் 10:44 இந்த வார்த்தையை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த யாவர் மேலும் என்ன வந்துச்சாம்? பரிசுத்த ஆவி. அப்ப வசனத்தை கவனமா கேட்டாங்கன்னா ஆவியானவர் வந்து இறங்கிடுவாரு. ஆமா, ஆவியானவர் வந்துட்டா விடுதலை தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால ரெண்டாவது நம்ம விடுதலை அடையணும்னா வசனத்தை நல்லா கேட்கணும், வசனத்தை நல்லா தியானிக்கணும். இரவும் பகலும் ஆண்டோடைய வசனத்தை தியானிச்சிங்கன்னா நீங்கள் விடுதலையோடு மாறிடுவீங்க. என்ன சொல்கிறீங்க? எத்தனை பேர் இந்த வருஷத்தில் ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தலுக்கு நெருங்கிட்டிய? இன்னும் 2 மாதம் தானே இருக்கு. வருஷத்தில் ஒரு முறையாவது பைபிள் படிக்கணுமா இல்லையா? எத்தனை பேர் பைபிள் வாசிக்க தெரிஞ்சவங்களாம் கை வைத்து காட்டுங்க. வாசிக்க தெரிஞ்சவங்களாம் வாசிக்கத்தை நேரம் முக்கா கையிலெல்லாம் முழு கையில் வைத்து காட்டுங்க. சரி, எது வரைக்கும் வந்திருக்கு? இப்போ முடிச்சுட்டாலும் சிஸ்டருக்கு ஒரு கைது எடுத்துட்டுங்க. நீங்கள்லாம் லூக்காவா? அவங்க பழைய ஏற்பாடு முடித்து மத்தையும் மார்க் முடித்து லூக்காக்கு வந்துட்டாங்களாம். இன்னும் 2 மாதத்துக்குள்ளே முடிச்சிருவாங்க. அவங்களுக்கு ஒரு கைது எடுத்துட்டு பார்ப்போம். நீங்கள்லாம் நீங்கள் இந்த வருஷத்துலையா? ஆயுஷ் காலத்தில் ரட்சிக்கப்பட்டதுலேருந்து இந்த வருஷத்தில் எதுக்கு வந்திருக்கீப்பா? அப்போ பழைய ஏற்பாடு முடிச்சிட்டீங்களா? மீசை தான் வெள்ளையா இருக்கு. கண்ணாடி கழட்டிட்டாரு. கண்ணாடி கழட்டினா தான் என்ன தெரியுமா? என்ன கண்ணாடி கழட்டினா தூரத்தில் வந்து தெரியாது. எழுத்து எத்தனை வயசு? 84. அந்த அன்னாள் என்ன 83? பைபிளில் ஒரு அன்னாள் என்கிற ஒரு அம்மா இருக்காங்க. 84. எவ்வளவு? 84. அந்த அம்மா இரவும் பகலும் ஆலயத்தை விட்டு நீங்காமல் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அந்த அம்மா ஆண்டவர் ஆராதித்து உபவாசித்து ஜெபித்து ஒரு தீர்க்கதரிசியாக மாறிட்டா. இயேசுனார் குழந்தையா பிறந்து ஆலயத்துக்கு கொண்டு வந்தாங்க. அந்த அம்மா இந்த குழந்தை தான் மேசியா என்று எல்லாருக்கும் பிரசங்கித்தா. அப்போ ஐயாவும் அப்படி மாறணும். ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதம் மாறிட்டா நீங்கள் விடுதலையாக இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. மேசியாவை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னீங்கன்னா, மேசியாவை குறித்து பிரசங்கம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் விடுதலையோடு இருக்கீங்க. அப்போ 2-3 பேர் தான் படிச்சிருக்கீங்க பைபிள். நீங்களா என்ன மற்றவங்களும் படிக்கல? இன்னைக்கு கொண்டு போய் வைக்கிறது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் தேடுவோம். எங்கடா இருக்குது பைபிள்? நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பத்துக்கு செபிக்க போயிருந்தேன். என்னை கூப்பிட்டாங்க ஜெபம் பண்ண. ஜெபம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னேன். என்னது? உங்கள் பைபிள் எடுத்துகிட்டு வாங்க. தேடுறாங்க பைபிளை தேடி பார்க்குறாங்க, காணும். கடைசியில் மேலே எல்லாம் பழையெல்லாம் போட்டு பார்க்கல, அதில் கிடக்கு பைபிள். எடுத்துகிட்டு வந்து ஒரு தட்டுனாங்க பாருங்களேன். அச்சு என்ன வருதா? தூசியில் அங்கே தான் இருக்க. இது விளையாட்டுக்கு சொல்ல, தமாஸ் சொல்ல, உண்மையை சொல்கிறான். யாராச்சும் கத்தோலிக்க இருந்தால் என்னோட சண்டைக்கு வந்தாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. என்ன படிக்கணும்? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் என்ன செய்யும்? கொர்நேலி புறஜாதி ஒரு கூட்டத்துக்கு கூட போகலை. பிரசங்கியார் யாருமே தெரியாது. இப்போ தான் பேதுரு வரார். பைபிள்லேருந்து ஒரு சில வார்த்தை தான் பேசினார். வசனத்தை கவனமாக கேட்டாங்க. கேட்ட எல்லாரும் மேலும் வந்து ஆவியான இறங்கிட்டான். அப்போ 1 குமாரன் விடுதலையாக்கணும், 2வது சத்தியத்தை அறியணும். அப்போ இந்த பைபிளை தேனிலும்
இந்த பைபிளை மட்டும் நான் தூக்கலைன்னு வச்சுக்கிறீங்களேன், இந்த உலகத்திலே நான் இருந்திருக்க மாட்டேன். இந்த பைபிள் தான் என்னை வாழ வைக்குது. இந்த பைபிள் தான் என்னை சுகமாக்குது. இந்த பைபிள் தான் உங்கள் ஊருக்கும் கொண்டு வந்திருக்கு. அல்லேலூயா. இந்த பைபிள் தான் பல இடங்களுக்கெல்லாம் நேரம் இல்லாமல் சுத்த வைக்குது. இந்த வருஷத்தில் தமிழ்நாட்டில் போகாத இடமே இல்லாத அளவுக்கு எங்களை கொண்டு போனது இந்த பைபிள் தான். கேரளாவுக்கு கொண்டு போனது இந்த பைபிள் தான். ஆந்திராவுக்கு கொண்டு போனது பைபிள் தான். துபாய்க்கு கொண்டு போனது இந்த பைபிள் தான். நேபாளத்துக்கு கொண்டு போனது இந்த பைபிள் தான். இலங்கைக்கு கொண்டு போனது இந்த பைபிள் தான். சார்சாவுக்கு கொண்டு போனது, அபிதாபிக்கு கொண்டு போனதுலாம் இந்த பைபிள் தான். இதை மட்டும் தூக்கலைன்னா அட்ரஸே இருக்காது. அப்போ நீங்கள் தூக்குவீங்களா இல்லையா? தூக்கினா மட்டும் போதாது, இதை என்ன செய்யணும்? படிக்கணும். படித்தா, பைபிளில் படித்தாவே போதும், விடுதலை வந்துடும். எந்த மந்திரம் இந்த பைபிளுக்கு எதிராக நிற்க முடியாது. எந்த வியாதி இந்த பைபிளுக்கு முன்னாடி என்ன செய்ய முடியாது. பைபிளை வாசித்து சங்கீதம் 23 வாசிக்க கேட்டவங்களே சோமாயிட்டாங்களாம். அல்லேலூயா, ஆமென். அப்போ என்ன செய்யணும்? இன்னைக்கு என்ன தேதி? 11. என்ன அக்டோபர் 2 மாதத்துக்குள்ளே நான் ராஜா பாஸ்டர் கேட்பேன், எல்லாரும் பைபிளில் படித்து முடித்தாங்க. ஒரு அல்லேலூயா. படிச்சுக்கிட்டே இருங்களேன், பேய் ஓடியே போயிடுவான். 3வது முடிச்சிருவான். எனக்கு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அல்லேலூயா, ஆமென். 2 கொரிந்தியர் 3:17 வாசிங்க. கரெக்டாக எடுத்துட்டியா? முன்னாடி அர்த்தம் சொல்லும் தெரிஞ்சா அவங்களுக்கு? கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஒரு அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. ஆமா, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? இங்க சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஒன்று தெரியுமா? பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசுவும் இப்போ பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் செயல்படுகிறார். ஒரு அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க. பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசுவும் இன்னைக்கு பூமியில் யார் மூலமாக செயல்படுறாங்க? அப்போ 3 பேர் திரியேக தேவன் ஒன்றா இணைஞ்சிட்டான எவ்வளவு வல்லமை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் பவுல் சொல்றாரு, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ. ஆமா, எங்கேயோ. இங்க இருந்தா, நமக்குள்ள இருந்தா என்ன உண்டு? விடுதலை உண்டு. நான் முன்னாடி சொன்னது போல இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிச்ச உடனே எதை வாசித்த? ஏசாயா 61வது அதிகாரம் தானே? ஆமா, வாசிங்க. 1:2. 61:2. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டு நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டினார். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று சொல்லி அதுல ஒன்று கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும். இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தருடைய ஆவியான என்மேல் இருக்கிறான்னு ஏசாயா யாரை பத்தி சொல்றாரு? இயேசுவை குறித்து சொல்றார். அதான் லூக்கா 4:18 வாசிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை என்னை என்ன பண்ணினார்? அபிஷேகம் பண்ணினார். வாசி சீக்கிரம்.
குணமாக்கவும் ஆ ம் 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 போ கவனிங்களா. இயேசு இந்த உலகத்தில் வந்து எத்தனையோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்தார். அது எல்லாம் எப்படி செஞ்சார்னா தேவனுடைய ஆவியினால தான் செய்தார். அல்லேலூயா. என்ன எதனால செய்தார்? ஆமாம், மத்தேயு அப்போஸ்தலர் 10:34 வாசிங்களேன். அப்போஸ்தலர் அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி கர்த்தருடைய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் எத்தனாவது வசனம்? 38 எல்லாருக்கும் கர்த்தரை நல்ல வாசி நல்ல வாசி. நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினால அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவராகவும் சுற்றித் திரிந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினால நிறைத்ததுனால தான், வல்லமையினால் நிறைத்ததுனால தான் அவர் நன்மை செய்கிறவராக பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கிறவராக சுற்றி நடந்தாராம். அப்போ இயேசுநாதருக்கு ஊழியத்தில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்யணும்னா யாருடைய உதவி தேவை? பரிசுத்த ஆவியானுடைய. அவர் சொன்னார், நான் தேவனுடைய ஆவியினால தான் பிசாசுகளை துரத்துகிறேன்னு சொன்னார். அல்லேலூயா, ஆமென். ஆகவே ஒன்று கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி. அடுத்து சத்தியத்தை அறிவீர்கள். அடுத்து குமாரன் விடுதலை ஆக்கினாள், சத்தியத்தை அறிவீர்கள். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ. ஒன்று குமாரன் நம்மளை விடுதலை ஆக்கணும், 2 சத்தியத்தை அறியணும், 3வது பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படணும். இப்போ கொஞ்ச நேரம், ஒரு சில நிமிடம் ஆவியினால நிரம்பி ஜெபிக்க போகிறோம். ஆவியில் நிரம்பும் போது நமக்கு விடுதலை வந்துடும். நம்ம விடுதலை ஆகிட்டா வியாதியிலிருந்து, பலகீனத்திலிருந்து, எல்லா பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆகிட்டோம்னா மற்றவளை விடுதலை ஆக்க முடியும். அப்படி எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு எழுந்து பார்ப்போம். இங்க கர்த்தருடைய ஆவியானவர் வந்திருக்கிறார். நமக்கு விடுதலை தேவை, விடுதலை தேவை. எனக்கு விடுதலை தேவை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் விடுதலை நமக்கு தேவை. ஒருவருக்கு ஒரு விதமாயும் இன்னொருக்கு மற்றொரு விதமாய் இருக்கலாம். எல்லாருக்கும் இன்றைக்கு விடுதலை தேவை. ஏதோ ஒரு விதத்தில் நம் விடுதலையோடு ஆண்டவருக்காய் வாழக்கூடாது என்று சொல்லி சாத்தான் நம்மோடு போராடுகிறான், நம்ம கட்ட நினைக்கிறான். உங்க உள்ளத்தில் ஆண்டவருக்காக நான் பிரகாசிக்கணும், ஆண்டவருக்காக அரிய பெரிய காரியத்தை செய்யணும் சொல்லி ஆசைப்படுறீங்க. ஆனா முடியல. நான் சபைக்கு வாரந்தோறும் சரியான நேரத்துக்கு வரணும், சபையினுடைய வேலையில நான் ஈடுபடணும், ஊழியத்தை செய்ய நினைக்கிறீங்க. ஆனா முடியல. காரணம் என்ன? ஏதோ ஒரு பலகீனம், ஏதோ ஒரு சோர்வு. நான் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது நான் ஜெபிக்க நினைக்கிறேன், ஆனா முடியல. ஒரு நாளைக்கு நான் ஒரு 10 பேருக்காவது ஆண்டவரை பத்தி சொல்லணும்னு நினைக்கிறீங்க, முடியல. காரணம் சாத்தான் தடுத்து நிறுத்துகிறான். ஹல்லேலூயா. பவுலையோ சாத்தான் தடுத்து நிறுத்தினான்னு சொல்றாரு. நான் உங்களிடத்துல பல முறை வர்றேன், நான் ஆசைப்பட்டேன். சாத்தானோ எனக்கு தடை செய்தான். நீங்க ஜெபிங்க, சாத்தானுடைய தடைகள் மாறுவதற்கு என்று சொல்றதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பவுலையே தடை செய்ய சாத்தான் எத்தனைத்தான். ஹல்லேலூயா. ஆகவே நாம் ஆண்டவருக்காக வாழ முடியாதபடிக்கு விழுந்து சிலர் எழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா. மறுபடியும் ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்க வேண்டியதா இருக்கு. எடுத்த தீர்மானத்தில் நிலைநிற்க முடியல.
எத்தனையோ தீர்மானங்களை எடுத்தான். ஆமா, நம்மளால் நிலைநிற்க முடியல. காரணம் போராடுகிறான். ஹல்லேலூயா. ஆமா, இயேசு இங்க வந்திருக்கிறார். இயேசு உங்களை விடுதலையாக்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு இங்க வந்திருக்கிறார். ஆமா, குமாரன் விடுதலையாக்கினாள், மெய்யாகவே விடுதலையாவீங்க. குமாரன் விடுதலையாக்கினாள், மெய்யாகவே விடுதலையாவீங்க. ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள். உங்க கையில் ஆண்டவர் அழகான வேத புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். வாரந்தோறும் பிரசங்கியார் உங்களுக்காக பிரசங்கம் பண்றாங்க. எத்தனையோ பிரசங்கத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் தான் ஒரு பிரசங்கத்தை கொர்நேலி வீட்டார் கேட்டாங்க. அப்பொழுது வசனத்தை கேட்ட யாவர் மேலும் ஆவியானவர் வந்து இறங்கினார். நீங்க எத்தனையோ முறை வசனத்தை கேட்கிறீங்க. வசனம் ஹல்லேலூயா பல விதத்துல கேட்கிறீங்க. விடுதலையோடு இருக்கானோ வசனத்தை கேட்க கேட்க சத்தியத்தை அறிய அறிய விடுதலை விடுதலை விடுதலை. ஹல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. இப்ப ஆவியான இறங்கி வருகிறார். ஆவியான இறங்கி வருகிறார். ஆவியான இறங்கி வருகிறார். வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதுவரைக்கும் அபிஷேகம் வராதவங்க, அந்நிய பாஷை பேசாதவங்க, விசுவாசத்தினால ஆவியானவரே உங்களை விடுதலையாக்க போறார். ஆவியான இறங்கும் போதெல்லாம் ஆமே பெரிசனால கட்டப்பட்ட தெளிலாளால கட்டப்பட்ட அந்த கட்டுகள் இந்த விடுதலையாக்கப்பட்டான். கர்த்தருடைய ஆவியான இங்க இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியான இங்க இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியான என் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியான இங்க இருக்கிறார். இப்பொழுது ஆவியானவரே பலமாய் இறங்கி வாங்க, பலமாய் இறங்கி வாங்க, பலமாய் இறங்கி வாங்க. வாயை திறந்து ஆண்டவரே என்ன நிரப்புங்கப்பா. நான் ஏதோ ஒரு விதத்துல செயல்பட முடியல, துதிக்க முடியல, ஜெபிக்க முடியல, ஆராதிக்க முடியல, ஆண்டவருக்காய் ஓட முடியல. அடிக்கடி நான் விழுந்துறேன், பாவத்தில் விழுந்து போயிடுறேன். என்ன நிரப்புங்க. கேளுங்க. வாயை தர உன் வாயை விரிவாய் தர ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி ஆண்டவரே. இப்பொழுது வல்லமை இறங்கட்டும். எல்லா அந்நிய பாஷை பேசுங்க. அந்நிய பாஷையில அபிஷேகம் பெற்றவங்க சிலரால் வாயை திறந்து அந்நிய பாஷை பேச முடியல. சாத்தான் தொண்டையை கட்டி வச்சிருக்கிறான். கட்டுகளை அறுக்கிற வசனத்தை கேட்ட யாவர் மேலும் ஆவியானவர் வந்து இறங்கினார். ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை தரங்க. சத்தத்தை உயர்த்துங்க. எல்லா தம்பிமார், ஓ ஹல்லேலூயா. எல்லா சகோதரர்கள் எல்லாரும் அபிஷேகம் போறார். அனல் மூட்டி எழுப்புங்க. ஹல்லேலூயா. விடுதலை ஆவியானவர் தான் கொடுக்கிற. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கதான் விடுதலை. உனக்கு ஆவியானவர் வந்தா விடுதலை தானா வந்துடும். ஆவியான இறங்கிட்டா வந்துடும். பெற்றுக்கொள்ளுங்க. இப்பொழுது தேவனுடைய வல்லமை. ஆவியானவர் அந்த இறங்க. பிதாவே, குமாரனாகிய இயேசுவே பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் நிறைத்துங்கள. ஆண்டவரே, இங்க நிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் உம்முடைய ஆவியினால் வல்லமையினால் நிரப்புங்க. ஆண்டவரே, கட்டுகள் உடையட்டும். சாத்தானுடைய கட்டுகள், வியாதி கட்டுகள் இப்பொழுது அறுக்கப்படட்டும். ஹல்லேலூயா. இப்பொழுது அறுக்கப்படட்டும். யாரு ஆண்டவரை இந்த கூட்டத்தை விட்டு போகும்போது கட்டுண்டவர்களாய் போகக்கூடாது, விடுதலை பெற்றவர்களாய் போக வேண்டும். தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். சத்தத்தை வயத்து
என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் 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 தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே, தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே, ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே, ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே, என்னை நிரப்பும், என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே, பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே, ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே, ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே, என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் என்னை நிரப்பும். நிரப்புங்க, நிரப்புங்க, கட்டுகள் உடைக்கப்படட்டும், அபிஷேகத்தினால நிரப்புங்க, அக்கினியால நிரப்புங்க, என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையுடைய வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆடல் கொண்டு உமக்காய் எழுப்பிட வல்லமை வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும் யாவர் மேலும் உம்முடைய அபிஷேகம், விடுவிக்கிற அபிஷேகம், விடுதலையாக்க அபிஷேகம், வல்லமை வல்லமை தாருமே, அபிஷேகம் ஆடல் கொண்டு உமக்காய் எழும்பிட அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் வழி நடக்கும், அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் வழி நடத்தும், அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும், அக்கினி நெருப்பாய். எஸ் 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 விடுதலை, விடுதலையின் ஆவியானவர் அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும், அக்கினி நெருப்பாய் அபிஷேகம் தந்து வழி நடத்தும், இசையனாவை தொட்டு
தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. எங்களை அனுப்பும் தேசத்துக்கு, எங்களை அனுப்பும் தேசத்துக்கு அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் வழி நடத்தும். நன்றி ஆவியானவரே. Praise the Lord. ஆமென், ஆமென், ஆமென். ஆவியானவருக்கு நன்றி சொல்லலாமா? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விடுதலை தந்ததற்காய், கர்த்தர் சத்தியத்தின் மூலமாய் விடுதலை ஆக்கினதற்காய் நல்ல பலத்த கை தட்டலோடு கர்த்தருடைய ஆவியானவருக்கு, தேவகுமாரனா இயேசுவுக்கு, சத்திய தேவனுக்கு நல்ல கை தட்டி ஆமென். ஓ ரபலபரபலபரா. குமாரன் இயேசு, அவரால் தான் விடுதலையாக்க முடியும். அவர் விடுதலை ஆக்கிட்டா மெய்யாகவே விடுதலை, மெய்யாகவே விடுதலை, உண்மையாகவே விடுதலை. ஆமென். கர்த்தர் சத்தியத்தின் மூலமாய் நம்மளோட பேசினதற்கா எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சத்தியம் ஒரு மனுஷனை விடுதலை ஆக்கும். சத்தியம் ஒரு மனுஷனுக்குள்ள விடுதலையை அது பெற பண்ணி கொண்டே இருக்கும். சத்தியம் அறிய அறிய வெளிச்சம் உண்டாகும். சத்தியத்தை மற்றவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய அளவுக்கு ஆவியானவர் நம்மை விடுதலை ஆக்குவார். மூன்றாவது, ஆவியானவர் எங்கேயோ, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் இங்கே இருக்கிறார். இன்னைக்கு அநேகரை விடுதலை ஆக்கி இருக்கிறார். கர்த்தருடைய சத்தியத்தின்படியே ஆவியானவர் நம்மை விடுதலை ஆக்கினதற்காய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. எல்லா கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஆவியானவர் எங்களோட பேசினதற்காய் ஸ்தோத்திரம். நாங்க முதலாவது விடுதலை பெறணும். நாங்க மற்றவர்களுக்கு விடுதலையை வாங்கி கொடுக்கணும். நாங்க விடுவிக்கப்பட்டால் தான் மற்றவர்களுக்கு நாங்க விடுதலையை சொல்ல முடியும். ஆமென். என்னை விடுதலை ஆக்கினதற்காய் நன்றின்னு சொல்லுங்க. எல்லா சத்தம் உயர்த்தி, ஆவியானவரே என்னை விடுதலை ஆக்கினதற்காய் நன்றி. சத்தியம் எங்களை விடுதலை ஆக்குறதற்காய் நன்றி. இந்த கேட்ட வசனத்தின்படி ஆவியானவர் எங்களை விடுதலை ஆக்க போகிறதற்காய் நன்றி. 18 வருஷமா கட்டப்பட்டவனை கர்த்தர் விடுதலை ஆக்கினார். 40 வருஷமா கட்டப்பட்டவர்களை விடுதலை ஆக்கினார். அவருக்கு வருஷங்கள் பிரச்சனை அல்ல. இயேசுவிடம் வந்தா அவர் நம்மை விடுவிக்கிற தெய்வம். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? அருமையான கர்த்தருடைய தாசனுக்காக நம்ம எல்லா வலது கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ண போறோம். இன்னும் அநேகங்களுக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் பயன்படுத்தணும். அநேக ஊழியங்களை கர்த்தர் கொண்டு போகணும், செய்ய வைக்கணும். கர்த்தர் பலப்படுத்தணும். கொடுத்த தரிசனம் நிறைவேறணும். ஆமென். கர்த்தர் ஒரு நல்ல அப்போஸ்தலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். மயிலாடுதுறை மாவட்டம் மாத்திரம் அல்ல, தேவன் தேசம் எங்கிலும் தேவன் தம்முடைய மகனை பயன்படுத்தும்படியாய், ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் எல்லா கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். நிறைய பிரயாணப்படுறாங்க. பிரயாணங்கள்ல கர்த்தர் கூட இருக்கணும். ஊழிய குழுவினரை ஆசீர்வதிக்கணும். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருக்கும்படி எல்லா கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கோவிந்தராஜ் ஐயா வந்திருக்கிறார். கோவிந்தராஜ் ஐயாவை கர்த்தர் சுகமாக்கணும். கேட்ட சத்தியத்தின்படி அந்த ஐயாவை கர்த்தர் சுகமாக்கும்படியா அக்டோபர் மாதத்தின் 2வது வார உபவாச ஜெபத்தை நீ ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் நெருக்கங்களின் மத்தியில, போராட்டங்களின் மத்தியில உங்க சமூகத்தில் வந்து அநேகருக்காக ஜெபிக்க, அநேக ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்க கர்த்தர் கொடுத்த நல்ல தருணத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளுக்கு இன்னைக்கு நீங்க விடுதலையாக்கினதற்காய் நன்றி. சத்தியத்தினாலே விடுதலையாக்கினதற்காய் நன்றி. ஆண்டவரே, ஒவ்வொருவரை கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே தொட்டு ஆசீர்வதியும்.
கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். பிரயாணத்தில் கூட இருங்க. நாளை ஆராதனைக்கு எல்லாரும் மகிழ்ச்சியோடு, விடுதலையோடு, உற்சாகத்தோடு புறப்பட்டு வர கிருபை தருவீராக. இந்த ஆண்டவரே ஜெப எழுப்புதல், இந்த ஆண்டவரே அறந்தாங்கி பட்டணத்திலிருந்து பற்றி பிடிப்பதாக. எங்க அறந்தாங்கி தாலுகா முழுவதும் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்லாம, என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவார். ஆசீர்வாதத்தை பாஸ்டர்கள் கூறுவார்கள். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்கள் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். Thank you, Pastor. Praise the Lord. ஆமாம், எல்லாருக்கும் ஆகாரம் ஒழுங்கு செய்யப்பட்டு